மக்களை கவனித்துக் கொள்ளும் ஒரே ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம்தான். அனுர அதிரடி. இலங்கையில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் இன்று முழுவதும் பலத்த காற்றுடன் கடும் மழை. மொட்டுக்கட்சி ஆட்சிக்கு நிச்சயம் வரும் நாமல் கருத்து. விடுதலையான டக்ளஸ் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு பரபரப்பு தகவல். வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் இலங்கையைச் சேர்ந்த பாதாள உலக குழுவினருக்கு சிவப்பு எச்சரிக்கை. யாழில் கஞ்சாவுடன் சிக்கிய 19 வயது இளைஞர். இன்று அதிகாலை 4 மணிக்கு இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தாளமுக்கமானது திருகோணமலையில் இருந்து வடகிழக்காக 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாளமுக்கம் திருகோணமலையில் இருந்து வடக்கு கிழக்காக 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருப்பதால் இன்று வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் புத்தளம், அனுராதபுரம், திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பலத்த மழை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களின் வாழ்க்கையை முன்பை விட சிறப்பாக மீண்டும் கட்டியெழுப்பும் திறன் அரசாங்கத்திற்கு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 50,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம, மாவதகம, மல்லவப்பிட்டிய, இப்பாக்கமுவ மற்றும் கனேவத்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று ரிதிகம தொடம்கஸ்லந்த இளைஞர் படையணி நிலையத்தில் நடைபெற்ற நேரம் இதனை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அனர்த்தத்திற்கு பிறகு நாடும் மக்களும் மிக விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது என்று சிலர் கூறினாலும் தற்போது சேதமடைந்த அனைத்து வீதிகளையும் பொதுமக்களுக்கு மீண்டும் திறந்து தொடர்பாடல், மின்சாரம் மற்றும் நீர் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மீட்டெடுத்து மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்காக இரவும் பகலும் உழைத்த அரசு அதிகாரிகளின் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் அந்த அனர்த்தத்தை எதிர்கொள்வதில் அரச பொறிமுறை நாட்டுக்கும் மக்களுக்கும் அதன் அர்ப்பணிப்பை நிரூபித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் மக்களை கவனித்துக் கொள்ளும் ஒரே ஒரு அரசாங்கம் இருந்தால் அது இந்த அரசாங்கம் தான் என்றும் தெரிவித்துள்ளார். அதனால் தான் பேரழிவை எதிர்கொண்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பாரிய தொகை இதற்கு முன் ஒதுக்கப்பட்டதில்லை என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னெப்போதும் முன்னாள் ஜனாதிபதிகள் பெறாத மக்களின் ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் பிரதானமாக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல முக்கிய சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் பதுங்கியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான வழக்கு கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கொலையில் நேரடியாக செயற்பட்டதாக சந்தேகிக்க முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்திக்கு இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்காக தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 34வது சந்தேக நபர் நந்தகுமார் தக்சி எனவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததன்படி கணேமுல்ல சஞ்சீவ வழக்கில் தற்போது வரை கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை துபாய் மற்றும் இந்தியாவில் இருந்து செயல்படும் குற்றவாளிகளால் ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கிய வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. சிவனொளி பாதமலைக்கு சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் மலையில் இருந்து தவறி வீழ்ந்துள்ளார். செல்வி எடுக்க முயன்ற போதே இந்த சுற்றுலா பயணி 100 அடி பள்ளத்தில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய தரச்சான்றிதழ் பெற்ற பிளையிங் ராவணா மீட்பு குழுவினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர். சிவனொளி பாத மலைக்கான ஹெட்டன் ஊடான பாதையை பயன்படுத்தும் யாத்ரீகர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த பாதையின் ஊடான போக்குவரத்து பாதுகாப்பாக உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதாள உலக குழு உறுப்பினரான கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற போது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் பாதுகாப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இவர் கோல்டன் விசா பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையோடு தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரே இந்த கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 4 மில்லியன் சரீரப்புணையில் விடுதலையாகியுள்ள நிலையில் அரசாங்கத்துக்கு திருப்பி வழங்கப்பட்ட 30 துப்பாக்கிகள் அரசாங்கத்தால் அவருக்கு வழங்கப்பட்டவை அல்ல என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தால் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட சில துப்பாக்கிகளை அவர் இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. துப்பாக்கி தொடர்பான சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு ராணுவத்தால் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு குற்றவாளி மாக்கந்துரை மதுசின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் கம்பஹா நீதிமன்றத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் 19 வயது இளைஞர் 2 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விசேட அதிரடிப்படையால் திடீர் சுற்றிவளைப்பின் போது மறைக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியை சோதனை செய்த போது அதிலிருந்து 2 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதோடு ஓட்டோ சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் செம்பியன்பற்று வடக்கை சேர்ந்த 19 வயது இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வந்ததும் தேசிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட பொருத்தமான கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற குறிப்புகள் தொடர்பான சர்ச்சை குறித்து அரசாங்கத்துடன் விவாதிக்க எதுவும் இல்லை என்றும் நாமல் இதன் போது தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய உள்ளடக்கத்தை தொகுதியில் சேர்த்தமைக்கு யார் பொறுப்பு என்பதை பிரதமரும் சம்பந்தப்பட்ட பாட அமைச்சர் அறிந்திருப்பதாகவும் நாமல் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். மொட்டுக்கட்சி என்ற முறையில் இலங்கை கலாச்சாரத்தை சேதப்படுத்தும் முயற்சிகளை தாங்கள் எதிர்த்ததாகவும் தமது நாட்டுக்கு பொருந்தாத கல்வி சீர்திருத்தங்கள் தேவையற்றவை என்று தாங்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். இதன்படி வெளிநாடுகளிலிருந்து நகலெடுக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்ல, நமது சொந்த சமூக மற்றும் கலாச்சார சூழலுக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு தேவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பசறையில் இருந்து மடுல்சீமைக்கு செல்கின்ற பிரதான வீதியில் 2ஆம் கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள வீதி தாளிறக்கம் காரணமாக போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் பேருந்துகள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இரு பக்கங்களிலும் பயணிக்கின்ற பொது போக்குவரத்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பயணிகள் நடைபயணமாக சென்று பேருந்துகளில் மாறி செல்லக்கூடிய நிலைமை உள்ளதோடு குறித்த வீதியில் மடுல்சீமை பிட்டமாறுவ வீதியில் குருவிக்கல சந்திக்கு அருகில் மண்மேடு கற்பாறைகள் சரிந்து விழும் அபாய நிலை காரணமாகவும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதோடு சிறிய ரக வாகனங்கள் மாத்திரமே பயணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.